தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அருமையான சகோதரங்களே, ஒளியின் மக்களாக நாங்கள் வாழ வேண்டும். ஒளியின் செயல்களை செய்கிற பொழுது, அதாவது அன்பினால் உந்தப்பட்டு இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்கிற பொழுது இறைவன் அதற்கு ஏற்ற நல்ல வழிவகைகளை அமைத்து தருவார் என்பதை சிறப்பாக முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாமும் நற்செய்தியிலே கிறிஸ்து கூறுகின்ற ஒளியின் மக்களாக இருந்து எங்கள் வாழ்வு நன்மைகளை தேடுகின்ற, நன்மைகளை செய்கின்ற, இறை அன்பை உலகிற்கு காட்டுகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க இறைவன் அருள் தர வேண்டும் என்று இன்றைய திருப்பலி வழியாக வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டுதோறும் நினைவு கூறும் மறை நிகழ்வுகளால் தொடக்கத்தில் இருந்த மனித இயல்பின் மேன்மை புதுப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் எதிர்நோக்கை பெற்றுள்ளது. அதனால் நாங்கள் நம்பிக்கையில் கொண்டாடுவதை முடிவில்லா அன்பில் பெற்றுக்கொள்ள உமது கனிவை அருள வேண்டுகின்றோம். உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோயிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர். தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 17 தொடக்கம் 26 முடிய. அந்நாட்களில் தலைமை குருவும் அவரைச் சேர்ந்த சதுசிய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்துச் சென்று, நீங்கள் போய் கோயிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் பொழுது விடிந்ததும் கோயிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவை ஆகிய தலைமைச் சங்கத்தை கூட்டி தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாக பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயில் நின்று கொண்டு இருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோயில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர்.
அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோயிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவரிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலருடன் கோயிலுக்கு சென்று அவர்களை அழைத்துச் சென்றார். மக்கள் கல்லறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதனுடைய பாடலுக்கு பல்லவியாக, ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது போல் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் அவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். செவி சாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை மேம்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் அவரை வண்டாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பார்த்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவரை நோக்கி பார்த்தோம், ஆட்சியால் மெலிந்தனர், அவர்கள் முகம் அவமானத்துக்குள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியில் நின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அர்த்தம் தூத சொல் நின்று காத்திடுவர். ஆண்டவரை துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் பூவோர் பேறு பெற்றோர். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளுமவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, திருவசனங்கள் 16 தொடக்கம் 21 முடிய. தம் மகன் வழியாக உலகை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீ செயல்கள்
வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். இது வாழ்வளிக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இறை இயேசுவில் அருமையான சகோதரங்களே, நிக்கோதேம் ஆண்டவரிலே நம்பிக்கை வைத்த ஒரு பரிசேயராக இருப்பதை நாங்கள், அதாவது தலைமை சங்க அங்கத்தவராகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் உண்மையாகவே ஆண்டவரை எப்படியாவது நான் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அந்த ஆண்டவருக்கு உரியவராக நான் வாழ வேண்டும் என்ற நிலையிலே இறைவனுடைய அன்பை வாழ முயற்சித்தார். குறிப்பாக இறைவனை சந்தித்த பிறகு அந்த இறைவனுடைய ஒளியின் மகனாக இந்த உலகிலே வலம் வர அவர் விரும்பினார். அதனாலே அவர் ஆண்டவரிடமிருந்து தெளிவை பெற்று ஆண்டவருக்கு உகந்தவராக வாழ விரும்பினார். ஆம், அருமையான சோரங்களே, நாங்களும் இறை அன்பை வாழ வேண்டும். அதாவது இறைவனுடைய ஒளியிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் இறைவனுக்கு உகந்த நன்மைகளை செய்கின்றவர்களாக நாங்கள் வாழ்வோம். மாறாக ஒளியை நாங்கள் சுவைக்காவிட்டால், ஒளியின் மக்களாக நாங்கள் வாழாவிட்டால் இருளையே விரும்புகின்றவர்களாக இருப்போம். இந்த சிறைச்சாலைகளிலே சில வேளைகளில் மிகவும் மோசமாக நடத்தப்படுகின்ற இந்த சிறையிலே இருப்பவர்களை இருட்டு அறையிலே அடைத்து விடுவார். தொடக்கத்திலே எங்கேயாவது ஒரு சின்னொரு ஒளிக்கீற்றாவது வருமா என்று பார்ப்பார்கள். அது தங்களுடைய முகத்திலேயோ அல்லது உடலிலேயோ பட வேண்டும் என்று ஆசைப்படுவார். ஆனால் நீண்ட காலம் இருள் அறைக்குள்ளே வாழ்ந்தவர்கள் பின்பு அவர்களை வெளியிலே விட்டாலும் ஒளியிலே அவர்களுக்கு வாழ விருப்பமில்லை, அவர்களால் முடியாது. ஏனென்றால் தொடர்ந்து இருளிலே வாழ்ந்ததன் காரணமாக அவர்களுடைய உடல்கள் எல்லாம் அதற்கு ஏற்ற முறையில் மாற்றமடைந்திருக்கும். ஒளியை அவர்கள் பார்க்க முடியாது. அவருடைய வாழ்விலே ஒளியை காண அவர்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள். ஆம், அருமையான சோரங்களே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இறை அன்பையும் ஒளியையும் விலக்கி வாழ முயற்சித்தால் நாங்களும் அந்த ஒளியை வெறுத்து தீமையை செய்கின்றவர்களாக நாங்கள் மாறுவோம். அவ்வாறு இன்று உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒளியை வெறுத்து இருளை நோக்கிய அந்த பயணத்திலே சாத்தானோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்கின்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அருமையான சௌரங்களே, அவ்வாறு அல்லாமல் ஒளியை தேட வேண்டும், இறைவனை நம்ப வேண்டும் என்ற அந்த நிலையில எங்களுடைய மனித பலவீனங்கள் இருந்தாலும் உயிர்த்த ஆண்டவருடைய அருள் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நிலையில நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைக்க முயற்சிப்போமானால், இன்றைய முதலாவது வாசகத்திலே பார்த்தது போல திருத்தூதர்கள் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவருக்காக நாங்கள் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை என்று இறைவனுடைய அருளாலே அவர்கள் வல்ல செயல்களை செய்தார்கள். இறை அன்பிலே வாழ்ந்தவர்களாக, இறைவனுடைய ஒளியை பெற்றவர்களாக பல நன்மைகளை செய்கிறத திருத்தூதர் பணிகள் நூலிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான சௌரங்கள், அதனால்தான் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் இறைவனுக்காக வாழ நினைத்தார்கள். சிறையிலே இருந்தவர்கள் எவ்வாறு வெளியே வந்தார்கள் என்பது ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக யூத சங்கத்தார் ஒன்று சேர்ந்திருக்கிற பொழுது அவர்கள் கோவிலிலே இருந்து போதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. சிறையிலே அடைக்கப்பட்டவர்கள், சிறை சாலை ஒழுங்காக பூட்டப்பட்டிருக்கிறது, எவ்வாறு இவர்கள் வெளியே வந்தார்கள் என்பது. ஆம், நாங்களும் அந்த ஒளியின் மக்களாக இருக்கிற பொழுது இருள் சூழ்ந்த, அதாவது தீமை நிறைந்த இந்த உலகம் எங்களுக்கு ஒளியின் செயல்களை செய்வதற்கு தடையாக இருந்தாலும் நாம் இறைவனுடைய அன்பிலே வாழ்வதன் காரணமாக வல்ல பல செயல்களை செய்யக்கூடியவர்களாக
நாங்கள் மாற முடியும். எனவே உயிர்த்த ஆண்டவரிலே நம்பிக்கை வைப்போம். அந்த உயிர்த்த ஆண்டவருடைய அருள் ஒளியாலே நாங்கள் வாழ்வு பெற முடியும் என்பதை உணர்ந்து உயிர்த்த ஆண்டவருக்கு சான்று பெறுகின்ற வாழ்க்கை வாழ இறைவன் அருள் தருமாறு தொடர்கின்ற பலியிலே வேண்டுவதோடு இன்றைய திருப்பலியிலே யார் யாருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோமோ அவர்கள் இறைவனுடைய அருளை பெற்று நல்வாழ்வு பெறவும், குறிப்பாக நன்மை கூறுகின்றவர்கள் இறைவனுக்கு தொடர்ந்தும் பிரமாணிக்கமாக இருக்க இறைவன் அவர்களுக்கும் அருள் தர வேண்டுமென்று தொடர்ந்து திருப்பலி வழியாக வேண்டுவோம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கையே ஆண்டவரே, அனைத்துறை நிறைவானில் வாழ்த்தப்படுவீராக. ஏனென்றும் அது வல்லமிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளை மனதுழைப்பின் பயன்மான இந்த அப்பத்தை மோக்கப்பட்டிருக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் ஆண்டவரே, அனைத்துறை நிறைவானில் வாழ்த்தப்படுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியின் மனிதொழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவரே, மனமும் நெருங்கிய பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கையே திருவாய், காணிக்கையே திருவாய். சகோதர சௌரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உலகத்திலே அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்யும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மீதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலேயே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னாம். ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னாம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவர் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ஜூலியன் ஆம்ஸ்ட்ராங் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. சோரங்களே, ஆண்டவன் இயேசு கற்றுத்தந்த சிவத்தை மன்றாடுகின்ற இந்த வேளையில நாம் எப்பொழுதும் இறை ஒளியிலே வாழ இறைவன் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டுமென்று இறைவனை பார்த்து உருக்கமாக வேண்டுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசு தருகிற அமைதியை மகிழ்வோடு ஒருவர் ஒருவருக்கு தெரிவிப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் ஒன்றாய் கலந்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் மது பரிவிடக்கும் அருமருந்தாக இருப்பதாக. இதோ ஆண்டவராகிய கிறிஸ்து எங்கள் பாவங்களை போக்கி அன்பு வாழ்வுக்கு அழைக்கின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் எம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பனவாக. ஆமென். ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கி இருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களுக்கு ஆசி அருள்வாராக. உயிர்த்த ஆண்டவருடைய வாழ்வுக்கு சான்று பகர இறைவனின் பிள்ளைகளாக சென்று வருவோமாக. ஜூபிலி ஆண்டு வேண்டுதல். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரருமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் உவந்தளித்த நம்பிக்கையும் தூய ஆவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலியையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டள செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தருளும். நற்செய்தி விதைகளை
ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் மீளத் தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் மாட்சியும் என்றென்றும் எக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாக. ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.